அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் கழிச்சு உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். சில பர்சனல் வேலைகளால் வழக்கமாக சொல்கிற அதே ஒரு விஷயந்தான். அதனால தான் வர முடியல. ஸோ நாளையிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது யூபிஎஸ்சி படிக்கும்பொழுது ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஜியாகிரஃபி. உங்களுக்கு தெரியும், இந்த பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டாட்டிக்கான ஒரு சப்ஜெக்ட். அதுலேருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் வரக்கூடியதுன்றதுனால நம்ம ஜியாகிரஃபிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியாக இருந்தாலும் இந்தியன் ஜியாகிரஃபி எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிப்போம். சரி, இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சோர்சஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஸ்டாண்டர்ட் புத்தகம். ஏன்னா நம்ம பேசிக்காக என்சிஆர்டிங்களை படிப்போம், இல்லை ஸ்டேட் புக்கு படிப்போம் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால். இதை முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் புக்குக்கு போகும்பொழுது நீங்கள் அந்த புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், இந்த புத்தகத்தை ஃபாலோ பண்ணுங்கள். பெரும்பாலானவங்க சொல்கிறது மஜித் ஹுசைன் படிங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய, அதாவது நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் நாலேஜ் நமக்கு இருக்குது அப்படின்னும் போது அதை படிக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் நாமளே ஒரு பிகினராக இருக்கோம், நமக்கே ஒன்றும் தெரியாது அப்படின்னு போகும்போது ஒரு ஸ்டார்டிங்கில் நமக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு விருப்பு வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு எக்கனாமி எடுத்துங்களேன். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எந்த சப்ஜெக்ட் கஷ்டம்னு சொல்லுவாங்கன்னா மேக்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா மேக்ஸ் தான் கஷ்டம், மேக்ஸ் தான் கஷ்டம்னு சொல்லி அதை பக்கம் போகிறத நம்ம தவிர்த்துருவோம். அதே போல் இந்த ப்ரிப்பரேஷனில் வரும்பொழுது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வரும்பொழுது எல்லாரும் சொல்கிற காமனான ஒரு விஷயம் என்னென்னா, எக்கனாமி ரொம்ப கஷ்டம், எக்கனாமி படிக்கிறது ரொம்ப கஷ்டம், வேகாக இருக்கும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எனக்குலாம் அப்படி ஃபீலாக ஆனது கிடையாது. நான் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணிவிட்டு, எல்லோரும் போல தான் எல்லாரும் கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் எக்கனாமிக்கு வந்தேன். ஆனால் எனக்கு இப்போ படிக்கணும் அப்படின்னா நான் எக்கனாமி தான் ஃபஸ்ட்டு படிப்பேன். ஏன்னா இந்த எக்கனாமியில் மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டு கம்பேர் பண்ணும்போது, கரெக்டாக இல்லையா? மேக்ஸ் மாதிரியே தான் எக்கனாமியும். அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் மனப்பாடம் பண்ணுற ஃபேக்ட்ஸு ரொம்ப கம்மி. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அதனால் எனக்கு எக்கனாமி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே போல் இந்த ஜியாகிரஃபி அப்படிங்கிறது இந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் வேர்டு டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மாஸ்டர் பண்ணிட முடியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் நாலேஜ் நமக்கு என்சிஆர்டி மூலமாக தான் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்தியா லெவலில் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்த எல்லா டாப்பர்ஸுமே சொன்னது என்னென்னா, இந்த என்சிஆர்டி புத்தகங்களை மட்டுமே நான் ஜியாகிரஃபிக்கு ரிலை பண்ணியிருந்தேன், நான் வேறு எந்த ஸ்டாண்டர்ட் புக்குக்குமே போகல அப்படின்வாங்க. நான் சொல்கிறது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில், சரிங்களா? மெயின்ஸுக்கு தெரியல, நான் மெயின்ஸ் அவங்க சொன்ன இன்டர்வியூ நான் பார்க்கல. பட் ஆனால் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்சிஆர்டி நீங்கள் ரிலே பண்ணிடுங்க, அது ரொம்ப நல்ல புத்தகங்கள்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம என்சிஆர்டி எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானுமே முதல்ல இந்த என்சிஆர்டி புத்தகம் பக்கம் போகல. ஏன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும், நம்ம எதாவது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாண்டர்ட் புத்தகங்கள் பக்கம் தான் போயிட்டேன். பட் ஆனால் இந்த சேனல் பல்லவ சக்சேனா ஜியாகிரஃபி ஃபார் யூபிஎஸ்சி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது இவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே சார்த்தி ஐஏஎஸ்ல இவங்க இருப்பாங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த மேடம். அவங்களுடைய அந்த மேப்பிங் சீரீஸ்லாம் நான் ரெகுலராக பார்ப்பேன். நம்மளே சேனல்லே கூட நான் அந்த சார்த்தி ஐஏஎஸ் குறித்து ஒரு வீடியோவும் எடுத்துருப்பேன். இவங்க இந்த காண்டினென்ட் ரீஜனாக ஒவ்வொரு காண்டினென்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேப் ஸ்டடி நல்லா நடத்துகிறாங்க, நம்ம சேனலில் இருக்கிறவங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு தனி வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வகையில் இவங்க தனியாக ஒரு சேனலே ஆரம்பித்தாங்க. 1 இயர் ஆகிடுச்சு. இந்த 1 இயரை இவங்களோட சேனல் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது இவங்க என்சிஆர்டி சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த டாப்பர்ஸ் எல்லாமே சொன்னது என்னென்னா 11th அண்டு 12th என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 11th என்சிஆர்டியும் 12th என்சிஆர்டியும் ஒரு 4 புத்தகங்கள் இருக்கும். அந்த 4 புத்தகங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 4 புத்தகங்களை பேஸ் பண்ணி இவங்க ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த என்சிஆர்டி புத்தகங்கள் 3 புத்தகம் தான் ஆக்சுவலாக அவங்க படிச்சிருப்பாங்க. 4வது ஒரு புத்தகத்தை விட்டுட்டு இருப்பாங்க. அது பீப்புள் அண்ட் எக்கனாமின்னு ஒரு புத்தகம், அதை மட்டும் விட்டுட்டு மீதுக்கு கூடிய 3 புத்தகங்களுமே லைன் பை லைன் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைன் பை லைன் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அதனால தான் இந்த சேனலில் நான் யூடியூப் லிங்கே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்சிஆர்டியில் கிளாஸ் 12ல் புக் 1 அதை குறித்து ஒரு 7 லெசன்ஸ். அதே போல் என்சிஆர்டி கிளாஸ் 11ல் புக் 1 இருக்கக்கூடிய ஒரு 17 லெசன். அது பிறகு கிளாஸ் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கிளாஸ் 11 இருக்கக்கூடிய புக் 2 அதில் ஒரு 9 லெசன். இப்படி கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக
ஒரு 25 ஹவர்ஸுங்க, ஒரு 25 மணி நேரம் கிளாஸ் வந்து இந்த சேனலில் வந்து இருக்குது. இந்த கிளாஸை நான் முழுமையாக வந்து பார்த்துட்டேன், எல்லா கிளாஸையுமே வந்து பார்த்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். மஜித் உதயசின் புத்தகம் என்கிட்ட இருக்குது, நானே கூட நம்ம சேனலில் பற்றி பேசியிருப்பேன். அது வந்து 2-3 சோர்சஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் பெரும்பாலும் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் புக்கு தாண்டி கிளாஸ் நோட்ஸ் அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நமக்கு புரிஞ்சுதான் இருக்கும் அப்படின்றதுனால இந்த கிளாஸ் நோட்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இந்த சீரீஸ் வந்து அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 1 இயர் பிஃபோரே வந்து அரௌண்ட் வந்து ஒரு ஆகஸ்ட் அந்த டைமில் வந்து இவங்க இந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பார்க்கும்போது சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டு இருந்தேன். 2-3 கிளாஸஸ் பார்த்தேன். ஸோ ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது, நம்ம ஆல்ரெடி தெரியுமேன்றதுனால அந்த கிளாஸஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 டேஸாக வந்து சரி நம்ம இந்த என்சிஆர்டி ஒரு வாட்டி கவர் பண்ணிவிடுவோமே, ஏன்னா நமக்கு ஒரு மைண்டில் இது இருக்கும் இல்லையா, சரி இந்த புத்தகம் படிக்காமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த என்சிஆர்டி புத்தகங்களை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இருந்தேன். இப்போ நான் தெரியுதா என்னன்னு தெரியல, ஏன்னா ஆஃப் த பேஜ் வந்து என் ஸ்க்ரீன் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால தெரியல. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4 புத்தகங்களை மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 10 டேஸாக நான் இந்த சேனலில் இந்த என்சிஆர்டி சீரிஸில் இருக்கிற இந்த எல்லா கிளாஸஸுமே நான் பார்த்துட்டேன். லைன் பை லைன் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நோட்ஸையும் நான் வந்து எடுத்துட்டேன். இந்த கிளாஸ் எல்லாம் நான் வந்து பார்த்ததுக்கு பிறகு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி டாப்பர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதாவது ப்ரிலிம்ஸில் அதிகப்படியான கேள்விகள், அதாவது லைன் பை லைன் கேள்விகள் வந்து டைரெக்டாக இந்த புத்தகத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ சொல்லும்போது எனக்கு புரியல. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் எனக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சுது. உதாரணத்துக்கு கோஆப்ரேட்டிவ்னு சொல்லிட்டு இந்த அக்ரிகல்ச்சரில் ஒரு டாபிக் ஒன்று வரும். அந்த சென்டென்ஸை அப்படியே வந்து ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. நான் பிஓக்யூ வந்து கோத்ரூ பண்ணும்பொழுது இதெல்லாம் ஒன்றுமே புரியலையேன்ற மாதிரி இருந்தேன். ஆனால் இந்த புத்தகத்துலேருந்து அப்படியே அந்த லைன் பை லைன் கேட்கும்போது தான் அப்போ என்சிஆர்டிக்கு ஜியாகிரஃபின்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பல்லவி சக்சேனா ஜியாகிரஃபி ஃபார் யூபிஎஸ்சி அப்படிங்கிற இந்த சேனலை போய் பாருங்கள். நான் என்ன ஒன்றுனா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும், அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சேனல் ஃபஸ்ட்டு இவங்க சேனலில் ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நார்த் இந்தியாவில் யார் பொதுவாக வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்றதுனால அப்புறம் வந்து அவங்களே வந்து நிறைய பேர் ஹிந்தியில் சொல்லுங்கள் மேடம் சொன்னதுனால ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து சொல்கிறாங்க. ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா முதல்ல இங்கிலீஷில் சொல்லிவிடுவாங்க, ஆறு ஹிந்தியில் சொல்லிவிட்டு திரும்ப அதே கான்செப்டை ஹிந்திலையும் சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு கிளாஸுமே வந்து 1 ஹவருக்கு மேலே தான் இருக்கும். உங்களுக்கு டைம் போகிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது திரும்ப ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போது கிளாஸ் நடத்திட்டே இருக்காங்க, இங்கிலீஷில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எனக்கு புரிஞ்சுட்டு அவங்க சொல்கிற ஏதோ ஒரு நோட்ஸை நான் அதில் எழுதிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து அவங்க ஹிந்தியில் சொல்கிற டைமில் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது மாதிரி நான் கவனிக்கிறதுனால எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம பாஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நோட்ஸ் எல்லாம். ஆனால் அது மாதிரி இல்லாமல் அவங்க இப்படி மாறி மாறி சொல்கிறதுனால எனக்கு அந்த கிளாஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நீங்களுமே இந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸுங்க. நிறைய கான்செப்ட் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில டாபிக்லாம் வந்து இவங்க கொஞ்சம் ஜென்ரலாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க யாருன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன் பாருங்க. இவங்க வந்து இவங்களுடைய அந்த சேனலுடைய கவர் பேஜில் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே வந்து நம்ம அந்த பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இவங்க ஜியாகிரஃபியில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ பாருங்கள், யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு 3 முறை போயிருக்காங்க. யூஜிசி நெட் ஜியாகிரஃபியில் ஒரு 100% ஏதோ எடுத்திருக்காங்க. அதே போல் இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பாருங்கள், 3 டைம் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்காங்க. அதே போல் இவங்க ஆப்ஷனில் கூட இந்தியா டாப்பர் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கோர்ஸில், அது அவங்க சொல்லுதான் ஞாபகம். ஸோ அது போல் புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. இவங்க என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, மஜித் உசேன் புத்தகம் தான் வந்து ஜியாகிரஃபிக்கு வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மஜித் உசேனோட வந்து இவங்க கொலாபரேட் பண்ணி ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. அதை பாருங்க, தெரியுதுங்களா? மஜித் உசேனோட சேர்ந்து ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. நீங்கள் உங்கள் சேனலில் போய் பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஜியாகிரஃபியை எந்த அளவுக்கு வந்து எளிமையாக வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் மூலமா வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் இந்த மேப்பிங்லாம் வந்து உங்ககிட்ட அடிச்சுக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிரிக்காவோட ஒரு மேப் வந்து வரையணும், ஒரு கான்டினென்ட்டுடைய மேப் வரையணும். அதே போல் ஜியாகிரஃபியில் ஒரு சின்ன டயக்ராம் கூட எப்படி நம்ம எளிமையாக வரைய முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த கிளாஸஸ் முழுக்கவே, இந்த சீரீஸ் முழுக்கவே
வரைஞ்சிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னுடைய அவங்க கிளாஸ் எடுக்கும்போது நான் இந்த எழுதிட்டு இருந்ததெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இதில் தெரியுமா நான் தெரியல. ஸோ பாருங்கள், ஒன்றுமே தெரியல பாருங்கள். இப்போ வந்து எல்னினோ வந்து காட்டுற பாருங்க. எல்னினோ குறித்து ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்திருப்பாங்க. அது நான் எப்பவுமே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன, இது ரொம்ப புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும். ஏன்னா மைண்டில் ஃபுல்லாக வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது இல்லையா. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் நம்ம போயிட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டு மாதிரியே இருக்கும் இந்த எல்னினோக்கெல்லாம். அதுக்கெல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டயக்ராம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, தெரியலையே எனக்கு, அது தேடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இது கிளாஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. இந்த ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாமே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், இது படிக்கும்பொழுது தான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு புத்தகம் இந்த என்சிஆர்டி புத்தகங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் புத்தகத்தை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து இவங்க இந்த வீடியோ மூலமாக சொல்கிறாங்க. அதே போல் வந்து சில டாப்பிக்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லணும், இந்த ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த்து, இந்த ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த்தெல்லாம் வந்து நான் படித்த சோர்ஸில் வேறு மாதிரி இருக்கும். இவங்க ரொம்ப டெப்த்தாக சொல்கிற மாதிரி. ஏன்னா வந்து இவங்களுடைய ஆப்ஷன் வந்து ஜாகிரஃபின்றதுனால ஜாகிரஃபிக்கும் அந்த ஆப்ஷனுக்கும் வந்து சேர்த்து வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு கான்செப்டில் நம்ம டெப்த்தாக நாலேஜை கெயின் பண்ணும்பொழுது நமக்கு அந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதே போல் நம்ம படித்தது வேறு எங்கேயும் சோர்ஸில் நிறைய படிச்சிருப்போம். அதான் இவங்களை சொல்லும்பொழுது இது ரொம்ப குறைவாக சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும் இந்த ஜாகிரஃபியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பாருங்கள். எனக்கு இந்த 3 புத்தகங்களை படித்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வந்துச்சுங்க ஜாகிரஃபியில். ஓகே, நமக்கு இந்த 3 புத்தகங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்த உடனே நான் இது முன்னாடி வந்து ஜாகிரஃபியில் என்னென்ன புத்தகங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு 3 to 4 நோட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நோட்ஸ் மொத்தத்தையும் தூக்கி தனியாக வச்சுட்டு நமக்கு இந்த 3 புத்தகங்களே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். இதில் வந்து என்னென்னா இந்த என்சிஆர்டி புத்தகங்கள் நிறைய வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்குது அங்கங்கே. ஸோ என்ன பண்ணிட்டேன், நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்குதுன்னா அந்த நம்ம எழுதி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நான் ஜாகிரஃபியோட தூக்கி எல்லா புத்தகங்களையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகவே வேணாம், நம்ம இந்த 3 என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டேன். ஸோ இது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ். இப்போ உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வரப்போகுது, இன்னும் ஒரு 85 டேஸ் தான் இருக்குது. இந்த சமயத்தில் நாம் என்சிஆர்டி பக்கம் போகணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது அவங்களுக்கான வீடியோ கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து ஜாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன், நான் இப்போ இன்டென்ஸாக ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கிடையாது. இது யாருக்காக அப்படின்னா 2027 ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ண போகிற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த கிளாஸஸ் எல்லாம் ஒன்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு இந்த என்சிஆர்டி புத்தகங்களை வாங்கி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணி முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி வெளியே போகாதீங்க. இது என்னுடைய சஜஷன். ஏன்னா டாப்பர்ஸுமே அதை தான் வந்து சொல்கிறாங்க, நிறைய சோர்ஸஸுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முதல்ல இப்போ தான் ஜாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இவங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் போயிட்டு எல்லா சீரீஸும் பாருங்கள். முடிஞ்சால் வந்து இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டேட்டு குறித்தும் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இவங்க செவ்வாய்க்கிழமை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எந்தெந்த ரீஜியனில், ஏன்னா மேப் ஸ்டடி உங்களுக்கு தெரியும் ப்ரிலிம்ஸில் ஒரு 2 கொஷின் வந்து மேப் ஸ்டடி ரிலேட்டடாக வரும். எங்கெங்கெல்லாம் வந்து போர்கள் நடக்குது, எங்கெங்கெல்லாம் முக்கியமான ஈவெண்ட் நடக்குது, அதை சார்ந்து மேப் ஸ்டடி வந்து கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நேற்று வந்து ஈரானில் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து நடந்தது. ஸோ ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். இஸ்ரேல் குறித்து, ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் குறித்து நம்ம பீரியடிக்காக ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து உக்ரைன் நெய்பரிங் கண்ட்ரி என்னென்றது வரும். ஸோ இது போல் இந்த நியூஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ரீஜன்ஸ்லாம் வந்து மேப் ஸ்டடின்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த மேப்பிங் மங்களவாரன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட் எடுத்து அந்த ஸ்டேட்டுடைய இந்த மேப் ஸ்டடியும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது குறித்து ஒரு 13 வீடியோ இருக்கும். ஸோ இந்த கிளாஸை பாருங்கள். ஸோ இது வந்து இந்த ஜாகிரஃபிக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனலை வந்து சொல்லுவேன். ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் இது. அதே போல் உங்களுடைய டெலிகிராம் சேனல்லையும் போய் நீங்கள் டெலிகிராம் சேனல் இருக்கும், அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இந்த மல்டிபிள் எம்சிக்யூலாம் வந்து அதில் டெஸ்ட்டு மாதிரி வந்து கொடுப்பாங்க, அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து இது வந்து ஒரு விளம்பரத்துக்கான வீடியோ கிடையாது இது.
ஸோ எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் வந்து இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா நேற்று அந்த கிளாஸை முடித்தேன். நான் இந்த என்சிஆர்டி கிளாஸை ஃபுல்லாக வந்து நேற்று தான் முடித்தேன். முடித்த உடனே உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுனால தான் வந்தேன். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வந்து கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.